வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. திருவண்ணாமலை மாவட்ட வேளாண்மை துறை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் பல்வேறு பணிகளை சிறப்பாக செய்து வருகிறது. குறிப்பாக விதை பெருக்க திட்டம், பயறு பெருக்க திட்டம், துல்லிய பண்ணையம், துவரை உற்பத்தி இயக்கம் மற்றும் ஒருங்கிணைந்த நீர்வடி மேலாண்மை திட்டம் மற்றும் ஆத்மா திட்டத்தின் மூலம் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் பட்டறிவு பயணம் மூலம் பல்வேறு தொழில்நுட்பங்களையும் சிறப்பாக வழங்கி வருகிறது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திருவண்ணாமலை மாவட்ட வேளாண் வளர்ச்சி பணிகள் குறித்து இம்மாவட்ட வேளாண்மை துறையின் இணை இயக்குனர் வி ஜெயச்சந்திரன் அவர்கள் விளக்கமளிக்கிறார். இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திலே விவசாய உற்பத்தியை அதிகப்படுத்தும் என்பதற்காக முதலில் விதை பெருக்க திட்டம் என்ற ஒரு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. விதையே உற்பத்திக்கு ஆதாரமாக உள்ளது. விதை தரமான விதையாக, சான்று விதையாக விவசாயிகள் பயன்படுத்தும் போது மகசூல் மேலும் மகசூல் அதிகமாக கிடைக்கின்றது. ஸோ அந்த மகசூலை அதிகப்படுத்துவதற்காக சான்று விதைகளை விவசாயிகள் அனைவரும் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக விதைப்பண்ணைகளை அமைக்கப்படுகின்றன. இதற்கு தேவையான ஆதார விதைகள் அரசு விதைப்பண்ணையிலே உற்பத்தி செய்யப்பட்டு அந்த ஆதார விதையை கொண்டு சான்று விதைகள் விவசாயிகளுடைய வயல்களிலே விதைப்பண்ணைகள் அமைக்கப்பட்டு அந்த விதைப்பண்ணைகளை அரசே கொள்முதல் செய்து விதைகளை விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்படுகிறது. அவ்வாறு விநியோகிக்கப்படுகின்ற போது அதை அரசு மானிய விலையிலே விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. அதற்காக மானிய விலையில் விவசாயம் செய்வதற்காக பேடி மிஷன், அதாவது நெல் இயக்கம் என்ற ஒரு இயக்கம் நடைபெற்று வருகிறது. அடுத்தபடியாக விவசாயிகளுக்கு நெல் மற்றும் உற்பத்தி செய்தால் போதாது என்பதற்காக பயிர் வகைகளே அதிக உற்பத்தி செய்வதற்காக பயிர் பெருக்க திட்டம் செயல்பட்டு வருகிறது. அந்த பயிர் பெருக்கத்திலே விவசாயிகளுக்கு ஆதார விதைகள் வழங்கப்பட்டு அதன் மூலமாக சான்று விதைகளை உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்படுகிறது. நெல்லிலே கிட்டத்தட்ட 33% விவசாயிகள் பயன்படுத்துவதற்காக விதை பெருக்க திட்டத்தை அதிகப்படுத்தி 33% விவசாயிகளுக்கு விதையை விநியோகிக்க வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அதன் பிரகாரம் இம்மாவட்டத்திலே அதிக அளவு விதைப்பண்ணைகள் அமைக்கப்பட்டு விதை உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றது. அதே மாதிரி எண்ணெய் வித்துக்களிலே உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்பதற்காகவும் விதைப்பண்ணைகள் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த விதை மாற்று விகிதம் என்பது இப்பொழுது அதிகப்படுத்துவதனால பரவலாக அனைத்து விவசாயிகளும் சான்று விதைகளை பயன்படுத்த வேண்டும். அதற்காக இந்த விதை பெருக்க திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீர்கள் விதை கிராமம் என்ற ஒரு திட்டம் செயல்பட்டு வருகிறது. இந்த விதை கிராமம் என்பது எதற்காக என்றால் சான்று விதைகளை விவசாயிகளை உற்பத்தி செய்து அதன் மூலியமாக அந்த கிராமத்தில் விவசாயிகள் அனைவரும் அந்த விதைகளை பயன்படுத்த வேண்டும். சான்று விதைகளை விவசாயத்துறை மட்டும் வழங்கினால் போதாது என்பதற்காகவும் விவசாயிகளே உற்பத்தி செய்யும்போது அதில் அதிக கவனம் செலுத்தி தரமான விதைகளை விவசாயிகள் உற்பத்தி செய்வார்கள் என்பதற்காக இந்த விதை பெருக்க திட்டம் என்ற ஒரு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலமாக நெல், மணிலா, பயிர் வகைகள் இந்த விதைகள் 1 ஏக்கர் விவசாயம் செய்வதற்கு தேவையான விதைகள் 50% மானியத்திலே அதிகபட்சமாக 5% மானியத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகின்றது. இந்த விதை பெருக்கும் திட்டத்திற்கு சம்பந்தமாக விவசாயிகளுக்கு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றது. அந்த பயிற்சியின் போது விவசாயிகள் அந்த கிராமத்திலே விதை கிராம தேர்வு செய்த கிராமத்திலே விவசாய பயிற்சி வழங்கப்படுவதனால் அந்த பயிற்சியை விவசாயிகள் பெற்று அதன் மூலமாக விதையை உற்பத்தி செய்யும் போது விதைகள் தரமானதாக இருக்கும். தரமற்ற விதைகள் உற்பத்தி செய்வது பெரும்பாலும் தவிர்க்கப்படுகின்றன. ஸோ இதனுடைய அடிப்படையை கொண்டு விதை கிராம திட்டம் என்ற ஒரு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா துவரை உற்பத்தி இயக்கம் என்ற ஒரு திட்டம் தற்சமயம் நடைபெற்றுகிறது. இந்த துவரை இயக்கத்தில் இப்போ பெரும்பாலும் துவரை பயிர்கள் மானாவாரியாக பயிர் செய்யப்படுகின்றன. ஆனால் துவரையினுடைய உற்பத்தி திறன் குறைவாக உள்ளது. எனவே துவரையின் உற்பத்தி திறனை அதிகப்படுத்துவதற்காக நடவு முறையில் துவரை செய்யப்படும் என்பதை இம்மாவட்டத்திலே
கிட்டத்தட்ட வந்து 4000 ஏக்கருக்கு வந்து இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அந்த நிலையிலே தோரை பயிரை வந்து நடவு முறையில் செய்யப்படுவதற்காக இயக்கம் செய்யப்பட்டுள்ளது. இதற்காக அரசு வந்து கிட்டத்தட்ட 50% மானிய விலையிலே வந்து 1 ஹெக்டேர் டெமான்ஸ்ட்ரேட் செய்வதற்காக இடுபொருட்களை வழங்கி இந்த இயக்கத்தை செய்யப்படுது. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா துல்லிய பண்ணை என்ற ஒரு திட்டம் இருக்கிறது. துவரை பயிரை வந்து நடவு வயலில் செய்வது போலவே நாம் வந்து அதற்கு வந்து சொட்டு நீர் பாசனம் அமைத்து செய்யும்பொழுது அதனுடைய தண்ணீர் பற்றாக்குறை வந்து குறைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் தண்ணீர் சிக்கனமாக செய்வதனால் வந்து அதற்குண்டான உரங்களும் வந்து நீர் வழியாக, அதாவது கரையும் உரங்கள் வந்து சொட்டு நீர் பாசனம் மூலமாக விவசாய நிலங்களுக்கு கொடுக்கும்போது நாம் இடக்கூடிய உரங்கள் அனைத்துமே வந்து பயிர்களை எடுத்துக்கொள்வதால் பயிர்களுடைய மகசூல் அதிகமாக தேவைப்படுகிறது. ஸோ அதனால் வந்து துறவை மிஷன், அதாவது துறவரை நாற்று விட்டு நடவு செய்கின்ற பணிகள் வந்து இம்மாவட்டத்திலே செயல்படுத்தப்பட வருகிறது. மேலும் துவரை நாற்று நடவுக்கு பதிலாக மீண்டும் இதை வந்து நம்ம வந்து பன் கிராப்னு வரப்புகளிலே வந்து நம்ம வந்து துவரை நடவு செய்ய திட்டம் உள்ளது. அடுத்து வந்து புஷ் கிராப்னு சொல்வார்கள். அதாவது என்னென்ன துவரையை வந்து நம்ம வந்து 1 ஆண்டு காலமாக நம்ம பயிர் செய்யலாம். அந்த புஷ் கிராப்பிங் என்ற மெத்தடில் வந்து இந்த துவரையை வந்து பயிர் செய்வதற்காக இம்மாவட்டத்திலே இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அதற்குண்டான பணிகள் வேகம் நடக்கிறது. அடுத்ததாக பார்க்கணும்னால் வேளாண்மை துறையின் மூலமாக வந்து இன்னொரு திட்டம் செயல்படுவது ஆத்மா என்ற ஒரு திட்டம் செயல்பட்டு வருது. இந்த ஆத்மா என்பது முக்கிய குறிக்கோள் என்னவென்றால், இந்த திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலே வரக்கூடிய தொழில்நுட்பங்களை வந்து நாம் வந்து விவசாயிகள் மத்தியிலே வந்து பரப்புவதற்காக இந்த ஆத்மா தொழில்நுட்பம் மேலாண்மை என்ற ஒரு திட்டம் செயல்பட்டு வருகிறது. இது வந்து இம்மாவட்டத்தில் அனைத்து வட்டாரங்களும் செயல்பட்டு வருகிறது. அதற்கடுத்து பார்க்க போனால் ஒருங்கிணைந்த நீர்வெட்டி பகுதி மேலாண்மை திட்டம் என்ற ஒரு திட்டம் வந்து செயல்படுத்த வருகிறது. ஸோ இந்த திட்டத்தின் மூலியமாக வந்து பார்க்க போனால் பல்வேறு நீர்வள பணிகள், அடுத்து வந்து பயிர் மேலாண்மை பணிகள் போன்ற பணிகள் செய்யப்படும். நீர்வள மேலாண்மை பணிகள் என்று கொண்டால் நீரை சிக்கனம் செய்வதற்காக வந்து தடுப்பணைகள் கட்டுதல், அவரோட வரத்து கால வேலை வந்து நம்ம வந்து சரி செய்து கொடுத்தல், அடுத்து வந்து பண்ணை குட்டைகள் அமைத்தல், கசிநீர் குட்டைகள் அமைத்தல், அடுத்ததாக வந்து கால்நடை குட்டைகள் அமைத்தல், ஸோ அடுத்து இது மாதிரி வந்து மீன் வளர்ப்புக்காக வந்து குட்டைகள் அமைத்தல் போன்ற பணிகள் வந்து இது செய்யப்படுகின்றன. அதற்கு அடுத்தபடியாக பார்க்க போனால் இம்மாவட்டத்திலே வந்து உழவு பயிற்சி நிலையம் என்ற ஒரு நிலையம் பயணிப்பட்டு வருகிறது. அந்த உழவு பயிற்சி நிலையத்தின் மூலியமாகவும் விவசாயிகளுக்கு வந்து உழவர் அமைப்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கும் பயிற்சிகள், அடுத்தது வந்து டெமான்ஸ்ட்ரேஷன், அதாவது செயல் விளக்கத்தலங்கள் போன்ற தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்வதற்காக பல்வேறு திட்டங்களிலே வந்து இந்த விவசாயிகள் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக உழவு பயிற்சி நிலையம் மூலமாகவும் வந்து பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. நம்ம விவசாயிகளுடைய கடமை வந்து வேளாண்மை துறையை அணுகி தங்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ, திட்டங்கள் என்னென்ன இருந்ததோ தெரிந்து கொண்டால் அவர்கள் வந்து வாழ்க்கையில் வந்து நல்ல வளமுடனும் விவசாய உற்பத்தியை அதிகம் பெறுவதற்குள்ள வழிமுறைகளை செல்கின்றன. ஸோ இந்த மாவட்ட வேளாண்மை திட்டங்களை வந்து இம்மாவட்ட விவசாயிகள் மட்டும் தெரிந்து கொள்ளாமல் மற்ற விவசாயிகளும் தெரிந்து கொள்ள வேண்டும். மாநிலத்தில் உள்ள அனைத்து வேளாண்மை திட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்தந்த விவசாயிகள் வந்து அந்தந்த மாவட்டத்தில் வேளாண்மை இணை இயக்குநர்களையும் அந்தந்த வட்டாரங்களில் வேளாண்மை உதவி இயக்குநர்கள் அவர்களையும் தொடர்பு கொண்டு விவசாயத்துறையை பணியாற்றுகின்ற அலுவலர்களை தொடர்பு கொண்டு தங்கள் மாவட்டத்தில் செயல்படுகின்ற திட்டங்களை தெரிந்து கொள்வதுடன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் எனவும் இந்த தொலைக்காட்சி மூலமாக அனைத்து விவசாயிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரம் பெற வி. ஜெயச்சந்திரன் அவர்களை 09865799069 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.